ஆமாம், மொரட்டு சிங்கிள், வெறும் மொரட்டு சிங்கிளுக்காகவே செய்யப்பட்ட ஒரு வாகனம். வரியா டபுள்ஸ் போலாம்? சரி வரேன். முக்கியமான டிஃப்ரென்ஸே ஸ்பீடோமீட்டர் தான். முன்னாடி அது பாதி மீட்டர் நம்ம கண்ணுக்கே தெரியாது, இப்போ ரோட்ஸ்டரோட ஸ்பீடோமீட்டர் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அடுத்து ஃபுட் பேக் பொசிஷனிங், பெராக்கில் ஸ்லைட்லி ரியர் செட்டு. ஸோ அந்த ரைடிங் ஸ்டான்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கே அந்த ஓனர்ஸ்க்கு ஃபியூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது, ஃபார்வர்ட் புல்டு. ஸோ கிளாசிக் க்ரூசர் ரைட் ஸ்டைல், ஈஸி டு மென்யூவர் லைக் எனி அதர் கிளாசிக்ஸ் அவுட் தேர். அடுத்து ஃபுட் பேக்கோட சைஸு, பெராக்கில் கொஞ்சம் வைடாக இருந்தது, இப்போ கொஞ்சம் நேரோ. சிட்டியில் 20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி விளையாடும் போது பிரச்சனை இல்லை, பட் மேபி ஹைவேஸில் டே லாங் க்ரூசிங்க்கு ப்ராடாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஸ் மீடியாக்கர். ஃபிட்டிங் எல்லாமே பக்கா, பிரச்சனை இல்லை. வண்டியை பிரின்னு பிரித்தேன், கிளாடிங் நாய்ஸு, கிளட்டரிங் நாய்ஸு அதெல்லாம் ஒன்றுமே வரல. இட்ஸ் அ சாலிட் பில்ட். ஆனால் ஃபினிஷிங்கு அங்கே தான் கிளாசிக் லெஜெண்ட்ஸ் கோட்டை விட்டாங்களோன்னு தோணுது. நிறைய வயர்ஸ் விசிபிளாக அங்கேயும் இங்கேயும் ஓடுது. ஒரு சில இடத்துல நீட்டாக டாக்கா பூச்சி ஓடுது, ஒரு சில இடத்துல அப்படியே ஓடுது. நான் பார்த்த மாதிரி யாரும் இவ்வளோ கிட்ட போய் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இட் இஸ் சம்திங் டு நோட். அழகாக தள்ளி வச்சு பார்க்குறதுல தான் சோகம், இவ்வளோ கிட்ட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பார் மவுண்டட் ரியர் வியூ மிரர்ஸு ஒரு மாதிரி அழகு தான், பட் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தேர் இம்ப்ராக்டிக்கல். சூப்பர்பான பைசைக்கிள் கிரிப்ஸு, நல்ல குவாலிட்டியான ஸ்விட்ச் கியர்ஸு, மொபைல் ஃபோன் சார்ஜர் வித் ரெயின் கவர், ரோட்ஸ்டரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், வெரி கம்ஃபர்டபுள் பாபர் சீட்டு. அந்த சீட்டில் ஒரு பெண்ட் பேக் சப்போர்ட்டோடு வருது. சிட்டியில் நல்லா கோசியாக வச்சுருந்தது. என்ன ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சீட்டில் ஒரு குறையுமே இல்லை, நல்லா சுகமாக இருந்தது. இப்போ டேங்க் பேட்ச் வந்துருக்கிறதுனால ரைடுக்கு நல்லா இருக்குது. பட் நம்ம பராக்கை விட இப்போ சின்ன டேங்க் 14 லிட்டர் வர்சஸ் 12 லிட்டர்ஸ். இப்போது அண்டர் சீட் கேவிட்டியில் ஒரு சைட் பிராண்டட் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் இன்னொரு சைடில் லாக்கர் பாக்கெட்டு, டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். இன்ஜின் த வெரி சேம் பெராக் ரோட்ஸ்டர் ஸ்கிராம்ப்ளர் அட்வென்ச்சரோட இன்ஜின் தான். எங்கேருந்து போச்சோ அங்கே திரும்ப வந்துச்சு. 334cc சிங்கிள் சிலிண்டர் 4-valve இன்ஜின், 30.2 bhp மேக்ஸிமம் பவர் அண்ட் 32.74 Nm ஆஃப் பீக் டார்க்கு, 11:1 கம்ப்ரெஷன் ரேஷியோ. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு வித் ஸ்லிப்பர் கிளச்சோட. இப்போது ஃப்ரண்ட் புல்டு ஃபுட் பேக்குன்றதுனால எக்ஸ்டென்ஷன் ராடை நீங்கள் நல்லா தெளிவாகவே பார்க்கலாம். ஃபியூவல் எஃபிஷியன்சி ஒரு 30 or 31 km/L நீங்கள் எதிர்பார்க்கலாம். 280mm டிஸ்க்கு முன்னாடி 240mm டிஸ்க்கு பின்னாடி டியூவல் சேனல் ஏபிஎஸோட. ஃப்ரண்ட்டில் 100/90 18-inch டியூப்லெஸ் டயர் வித் டியூப் அண்ட் பின்னாடி 140/70 17-inch டியூப்லெஸ் டயர் வித் டியூப். ரெண்டுமே சியேட்டில் இருந்து. ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஃபோர்க் அண்ட் ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக். எல்லாமே இந்த டபுள் கிரெடல் ஃப்ரேமில் அழகாக எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. ஆல் எல்இடி இண்டிகேட்டர்ஸு, எல்இடி ஹெட்லாம்ப் அண்ட் டெயில் லேம்ப்ஸு. இதுக்கு அப்பாற்பட்டு ப்ளூடூத்லாம் இல்லை, நேவிகேஷன் இல்லை, மொபைல் கனெக்டிவிட்டி இல்லை, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை. அதிகமாக தேவைப்படாத ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப மீனிங்ஃபுல்லான முரட்டு சிங்கிளுக்கென்று பார்த்து படைக்கப்பட்ட ஃபோன் சார்ஜர் பொருத்தப்பட்ட ஜாவா பாபர் 42. மூன்ஸ்டோன் ஒயிட், காப்பர் அண்ட் ஒயிட் வித் ரெட்னு 3 நிறங்களில் அவைலபிள். மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு வண்டியை ரோட்டில் திரும்ப விளையாடி பார்ப்போமா? என்ன மக்களே, எப்படி இருக்கீங்க? நீங்கள் இதை எதிர்பார்க்கல, நானும் இதை எதிர்பார்க்கல. யூஸ்வலாக ஹெல்மெட்குள்ளே பேசுகிறது என்னோடய வழக்கம் இல்லை. வழக்கத்துக்கு மாறாக தான் இதை பண்ணுறேன். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சிங்கிள் ப்ரெஸ் தான், ஆன் ஆகிடும். கிளச்சு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது, அதனால் கிளச்சு பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நல்ல ரேசிங்கில் இருக்கும்போது கியர் மாற்றினீங்கன்னா கியரும் சூப்பர் ஸ்மூத்தாக தான் உழுது. ஆனால் ரேசிங்கில் இல்லாதப்போ நீங்கள் கியர் மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிறார் உங்களுக்கு என்று ஒரு டஃப் மாஸ்டர். ஆக்சுவலி குறை சொல்கிற மாதிரி இல்லைப்பா அது. அதாவது கியர் ஷிஃப்டிங்காக நீங்கள் சூப்பர் ஸ்மூத்துன்னு சொல்ல முடியாது. ரேசிங்கில் இருக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, வண்டி ரேசிங்கில் இல்லாதப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் அது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கோங்க. சச் அ வெரி கம்ஃபர்டபுள் போஸ் டு ரைடு. சிட்டியில் அழகாக உட்காந்து ஜம்முன்னு ஓட்ட முடியுது. அவரெல்லாம் பாவம் கஷ்டப்பட்டு குஞ்சு ஓட்டுவார். இப்போ டிராஃபிக்கில் வருங்க, நம்ம பாருங்க ஏடி ராஜா மாதிரி போகிறோம். நீ ஓட்டுப்பா கேட்டியம்மா, அப்படி போயிடுறான். நல்ல புல்லில் செகண்ட் கியரில் பாருங்க பிரேக்கிங், வெறும் சிங்கிள் பிரேக்கே அவர் அழகாக நிற்குது. நல்ல ரெஸ்பான்ஸ், இன்ஜின் ரெஸ்பான்ஸ். அந்த த்ராட்டலில் எந்த விதமான ஒரு டிலேவுமே இல்லை. துருவின உடனே ருன்னு ஓடுது, பார்த்தீங்களா? நான் நார்மலான ஒரு ஆக்சிலரேஷன் தானே.
ஹெட்லைட் த்ரோ உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இதில் பார்க்க முடியாது, ஏன்னா நம்மளை சுற்றி ஆல்ரெடி நிறைய லைட் இருக்குது. ரொம்ப டார்க்கான ரோடுக்கு போனோம் பாருங்க. 4th கியரில் 33 km/h மெனியூவர் பண்ணுறோம். ஆமாம், அடிக்குது ஆல்ரெடி. அடிக்காது, இல்லை 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 மேனேஜ் பண்ணி தான். அப் டு 20 கேட்குதா? அடிக்கிறான் பாருங்க. டேய் கம்மி பண்ணுறா கியரு. ஐயோ தான் ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ போச்சுல அந்த ஸ்பீட் பிரேக்கரு, அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஸ்பீடு ஹைட்டு கம்மி, அதனால் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹைட்டான ஸ்பீட் பிரேக்கரில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனம் கையாள வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுவீர்கள். நல்லா இருக்கு சர்வீஸ். அதான் அதை எப்படி தூக்கி பிடிச்சி பார்த்தீங்களா நம்மள? அதான் எங்க இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்ததெல்லாம் உண்மைதான். அந்த பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. போவீங்களா? சம்பவமாக இருக்கும். தப்பிச்சிட்டேன், எப்படி போகணுன்னு தெரியலையே. நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜாவா பெராக்கோட அடுத்த அவதாரமான பாபர் 42 ரிலீஸாக இருக்குது. எப்படி கை வைக்காமல் இருக்க முடியும்? அதான் கையை வச்சுட்டேன். டு பிகின் வித் ஸ்பீடோமீட்டர் மாறிடுச்சு. ரோட்ஸ்டரோட ஸ்பீடோமீட்டர். பெராக்கில் ஸ்பீடோமீட்டரை பார்க்கவே முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட நிறைய அதை பற்றி சொல்லியிருக்கேன் நான். பாதி ஸ்பீடோமீட்டர் தான் தெரியும், மீதி தெரியணுன்னா நம்ம ஏஞ்சி நிற்கணும். பட் இதில் அப்படி இல்லை, கண்ணுக்கு லட்சணமாக அழகாக இருக்குது. அண்ட் ஸ்விட்ச் கீர்ஸ் எல்லாமே நல்லா டாக்டைலாக இருக்குது. ரீஅஷூரிங் கிளிக்ஸ் இருக்குது. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஜாவா வாங்குறவங்க எல்லாருமே இதை அடிக்கடி திருப்பி பார்ப்பாங்க, இது லூஸாக இருக்குமான்னு. இதுலேயும் லைட்டாக லூஸாக தான் இருக்குது. பரவாயில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜஸ்ட்டு அது கொஞ்சம் லைட்டாக இது இப்படி இருக்கும்ன்றதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பைசைக்கிள் கிரிப் இருக்குல்ல, இருக்கிறதுலே க்ரூசர்லேயே இருக்கிற பெஸ்ட் கிரிப்ஸ் இது தான். அதாவது இது இந்த இதில் போய் அது அழகாக அது போய் அப்படி உட்காந்துக்கும். ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சிட்டியில். அது ஒரு நல்ல ஃபீலிங். ஒரு சைக்கிள் ஓட்டும்போது உங்களோட ஹேண்ட் கிரிப்ஸ் எப்படி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், போய் அந்த க்ரூவ்ஸில் போய் வச்சுக்கும். அந்த மாதிரி வந்து ஜாவாவோட இந்த பைசைக்கிள் கிரிப்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரியர் வியூ மிரர் வந்து டோட்டலி இம்ப்ராக்டிக்கல். இப்போ கை வச்சோம் அப்படின்னா இப்படி பார்த்தா அந்த மிரரே என் கண்ணுக்கு தெரில, எப்படி எட்டியாக பார்க்குறது நான். இந்த இப்படி வளைக்கலான்னு பார்த்தா அது பயங்கர டைட்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது, ஆனாலும் பார்க்க முடியும் தான். நல்லா தான் பார்த்துருது. நான் தான் ஒழுங்காக வைக்கல மிரரை. அது பாரேன், அது ஒழுங்காக வச்சா ஒழுங்காக இருக்குது. ஓகே நைஸ். தவறுக்கு மன்னிக்கவும். அதுக்கப்புறமா வந்து இந்த மேட்ரு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ்டியில் ஆல்ரெடி பொருத்தப்பட்ட ஒரு விஷயம். டைப் சி சார்ஜரும் இருக்குது, யூஎஸ்பி சார்ஜரும் இருக்குது. மழை பெஞ்சால் நனையாமல் இருக்கிறது கேப் இருக்குது. இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் இந்த லிங்க் இருக்குல்ல, இது மட்டும் கொஞ்சம் மெலிசாக இருக்கும். பட் அது மெலிசாக இருந்தால் தான் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது மட்டும் இன்னும் வேறு எதாவது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நம்ம யார் ஆர்என்டிக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு? இது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கவனம் தேவை. ஓகேவா? அடுத்தபடியாக ஜாவாவில் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெராக்கில் வந்து இல்லை ரைடர் பொசிஷனே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த ரைட் ட்ரையாங்கிளே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது காரணம் என்ன, இந்த ஃபுட் பேக் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ நம்ம இப்படி வச்சுன்னு ஓட்டும்போது அந்த மெனியூவர் பண்ணுற விதமே வந்து இல்லை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பொசிஷனுக்கு நம்ம பழகிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது எதில், பெராக்கில். ஆனால் இப்போ அது கிடையாது. ஏன்னா வந்து அதை முன்னாடி தள்ளிட்டாங்க. பட் அது முன்னாடி தள்ளினதுனால இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு லீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் உடையாமல் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. அதுவும் டக்குன்னு உடையிற ஒரு பொருள், ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அது. பார்த்து கவனம் தேவை அங்கே. ஓகேவா? ஸோ நார்மலான ஒரு அப்ரைட் ரைடிங் பொசிஷனோட ஃபார்வர்ட் புல்டு ஃபுட் பேக்கு. ஸோ அதனால் நல்லா ஜம்முன்னு இருக்குது ஓட்டுறதுக்கு. சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. அந்த பின்னாடி அந்த பேக் சீட் இருக்குல்ல, இந்த பேக் ரெஸ்ட்டு மாதிரி ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க, நிமித்தி வச்சுருக்கிறாங்க. அது ஆக்சுவலி நல்லா இருக்குது, நம்ம கீழே ஊந்துட மாட்டோம். அடுத்தபடியாக வண்டி ஓட்டும்போது இது ஒரு ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் கரெக்டான கியரில் இருக்க வேண்டியது அவசியம். ஹை கியரில் ஸ்லோ ஸ்பீடு ஓட்டவே முடியாது. டொடுல் ஆடி நின்றோம், டொடக் ஆடி நின்ற வண்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வண்டி ஸ்லோ ஆச்சுன்னா கடகடன்னு நீங்கள் வந்து கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணணும். இதில் தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதாவது இது வந்து புது ஸ்லிப்பர் கிளச்சு. ஸோ கிளச்சு பிடிக்க நல்லா இருக்குது. ஆனால் கீரு நீ ஸ்லோவாக ஓட்டி ரெவ்வே இல்லாமல் கீர் மாற்ற ட்ரை பண்ணால் கீர் விடாது, செம்ம டைட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்ல முறுக்கி கியர் மாத்தினா மாறிடுது. அது ஒரு சின்ன செட்பேக் தான் ஆக்சுவலி. அது பழகிடும் உங்களுக்கு, அந்த வண்டி போக போக பழகிடும். அது ஒரு நியூசன்ஸ் கிடையாது, அந்த வண்டியோட கேரக்டர். அந்த மாதிரி வண்டி ஓட்டும்போது இந்த டேங்க் பேட்சில் கால் அழகாக இப்படி வந்துடுது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. டோ பண்ணுமா? சரி வாங்க, என்ன பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். எங்கே இருக்குது பெட்ரோல் பங்க்கு? சாப்பிடலாம். ஓகே, கொண்டாந்து கழிச்சு சந்திக்கிற மக்களே.
பிரேக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட்லேயும் பர்ஃபெக்டாக இருந்தது, ரியர்லேயும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, காம்பினேஷன்லேயும் ரொம்ப கான்ஃபிடென்ட் பில்டிங்காக இருக்குது. பிரேக்ஸ் பற்றி எனக்கு எந்த குறையும் இல்லை. இட்ஸ் நைஸ். கிட்டத்தட்ட ஒரு இதில் 8 கிலோமீட்டர் இருக்கும்போது வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். இப்போ 19 கிலோமீட்டர்னால் இப்போ எவ்வளோ ஓட்டிருக்கோம்? நம்ம கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கோம். விச் இஸ் நைஸ். இன்னும் வேறு ஓட்டுவேன் நான். வண்டி ஓட்டுறதுக்கு, சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு குறை மட்டும்தான் ரிவர்ஸில் எனக்கு இருக்குதே தவிர, அதாவது ரியரில் இருக்குதே தவிர, மற்றபடி இட்ஸ் குட் பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். கிரவுண்ட் கிளியரன்ஸு 140, அது அடிக்வேட் தான். ஆனால் காண்டான மனிதர்களால் பண்ணப்பட்ட மலை மாதிரி ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் அதிக கவனம் தேவை. ஏன்னா வீல் பேஸு ஜாஸ்தி, வண்டி பெருசு, லென்த்து. டவுன் சைடுன்னு பார்த்தா ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் விச் இஸ் அட்ஜஸ்டபிள் டு அன் எக்ஸ்டென்ட்டு. டைட்டான கியர்ஸு அது கூட நம்ம தினசாக ரைஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் CB 350, கிளாசிக் 350, மீட்டியார்ஸு, மோஜோ மாதிரி ஒரு ஸ்டிக்கான கியர் ஷிஃப்டிங்கை எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ரேசிங்கில் ஸ்வீட்டாக விழும். ரேசிங் இல்லாமல் ஸ்லோ ஸ்பீட்ஸில் நின்றுலாம் மாற்றணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது காண்டாக தான் விழும். ஃபார்வர்ட் புல்டு ஃபுட் பேக்ஸு காலை வச்சு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் டிராஃபிக்கில் உருட்டும் போது நம்ம கால்கள் நம்மளே அறியாமல் அதில் போய் இடிச்சிக்குது. அதோட பழகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலை வந்து ஃபுட் பேக்லேயும் ஒரு காலை கீழே வச்சு தள்ளி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 காலையும் கீழே வச்சு டிராஃபிக்கில் லைட்டாக ரேஸ் பண்ணி உருட்டும் போது அது இடிக்கும், நமக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் நம்ம வருங்காலத்தில் அதை பண்ணாமல் தவிர்த்துடலாம். பட் ஆரம்ப காலத்தில் அது இடிக்கிறது உங்களால் நோட் பண்ண முடியும். சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க, மேஜர் செட்பேக் கிடையாது. ஹெட்லாம்போட நைட் டைம் விசிபிலிட்டி ரொம்ப அடிக்வேட்டாக இருக்குது. அதோட லோ பீமும் சரி, ஹை பீமும் சரி, அதோட இன்டென்சிட்டி ஆஸ் வெல் அஸ் த்ரோ இஸ் குட். ஸ்டெடியாவை. டேய், ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியாடா? நல்லா இருடா. ஓ, அங்கே பெட்ரோல் பங்க் வந்துச்சா? இதுக்கப்புறம் என்ன உலகம் மக்களே, இது விந்தையாக இருக்குது. மனிதர்களை புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம வேலையை தொடருவோம், வாங்க போகலாம். அதான் அவன் போயிட்டான். ஓகே, நம்ம எங்கே விட்டோம்? வாங்க எங்கேயா பிரிட்ஜ் மேலே உட்காந்து பேசுவோம். மற்றபடி பின் சிட்டி இல்லை, ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படின்றதெல்லாம் குறையா சொல்ல முடியாது. அதுக்கு வண்டிங்க 100 கணக்கில் இருக்குது. இது மேட் ஃபார் முரட்டு சிங்கிள் ஆர் கணவனோட பர்சனல் ஸ்பேஸை புரிஞ்சிக்கிட்ட ஒரு நல்ல மனைவி அமைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான ஃபேமிலி மேனுக்கு. சரி விடுங்க, நம்ம பிரச்சனை. நமக்கு அப்சைட்னு பார்த்தா அட்டென்ஷன், எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க. அழகுதா, தேங்க்ஸ்டா. எந்த இல்லை ஓசி தான், சும்மா ஓட்டி பார்க்கலான்னு. அதில் ஒரு மேக்னட்டிசம் இருக்குது. ரெண்டாவது, ஒரு லோ ரைடர், ஆவரேஜ் ஹைட் ஆர் ஹைட்டு கம்மியான மனிதர்களுக்கு கூட பக்காவாக ஃபிட் ஆகும். ஃபுட் பேக்கு முன்னாடி வந்ததுனால 6 feet டால் பர்சனாலிட்டிக்கு மேபி கொஞ்சம் செட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். மூணாவது, வெரி பவர்ஃபுல் ஷார்ட் ஸ்ட்ரோக் 334cc இன்ஜின், சூப்பர் ரெவ் ஹாப்பி அண்ட் 2 hours ஓல்ட் வாஷர்மேன் பெட்டில் பீக் ஹவர்ஸில் 24 to 25 kilometers ரவுண்ட் அடித்தோம். ஜீன்ஸ் பேண்ட் ஷூ போட்ட எனக்கு ஹீட்டு தெரியல. அது ஆக்சுவலாக எனக்கு சர்ப்ரைஸ் தான். இந்த இன்ஜின் ஹீட்டுக்கே பேர் போன இன்ஜின். எப்படி வந்து 2 hours சிட்டியில் உருட்டினதுக்கப்புறமும் ஹீட் எனக்கு தெரில. மேபி இது புது வண்டின்றதுனாலே எனக்கு புரியல. ஆனால் ஹீட் இல்லை. மறுபடியும் ஒரு நாள் காம்ப்ரஹென்சிவாக டே லைட்டில் ஓட்டி பயங்கரமாக சினிமேட்டிக்காக எடுக்கும்போது ஹீட் மறுபடியும் அடிச்சுதா அப்படின்னு உங்களுக்கு நான் அப்புறமா வேணால் சொல்கிறேன். லைட்டான ஸ்லிப்பர் கிளச்சு, டைட்டான ஸ்லோ ஸ்பீட் கியர்ஸ்க்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ரோட்ஸ்டரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். டியூப்லெஸ் டயர் வித் டியூபு, ஸோ பங்க்சர் ஆனால் உருட்டுறதுக்கு டியூப் டயர் அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. ஸ்டில் அலாய் வீல் செட்டப்பில் இருக்கிற டியூப்லெஸ் டயர் வித்தவுட் டியூப் அளவுக்கு மேனேஜபிள் கிடையாது. இது சம்வாட் மேனேஜபிள், சும்மா மனசை தேத்திக்க வேண்டியது தான். திஸ் பைக் இஸ் நாட் ஃபார் ஆல், டெஃபினெட்லி நாட் ஃபார் ஆல். மைண்டில் யூஸபிலிட்டியை விட இண்டிவிஜுவாலிட்டியை பெருசாக நினைக்கிறவங்களுக்கு தான் இது ரைட் ஃபிட்டு. அவங்களுக்கு அந்த டைட்டான கியர்ஸு, ஸ்டிஃபான சஸ்பென்ஷனோட வாழறது ஈஸி. ஆனால் எல்லார் மாதிரியும் ஒரே மாதிரி தனித்துவம் இல்லாமல் வாழறது கஷ்டம். அந்த மனிதர்களுக்கு த ஜாவா பாபர் 42. உங்களுக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். இது SD மணி, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கோத்தாரி பைக்ஸு ஓல்டு வாஷர்மேன் பெட்டில் இருக்கிற ஷோரூமில் ஒர்க் பண்ணுறாரு, நம்மளோட நெருங்கிய நண்பர். பைக்கில் மைனர் செட்பேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்டா, இதெல்லாம் இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் நான் வீடியோவில் இப்படி சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். வண்டியில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அதில் இருக்க மைனர் செட்பேக்ஸையும் ஓப்பனாக சொல்லிவிடுங்க. மக்கள் இன்ஃபார்ம்டான ஒரு டெசிஷனோடய வந்து வாங்கட்டும் அப்படின்னு நல்ல ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக இருக்கிற ஒரு ஆள்.
நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர்ஸ்லேயே நிறைய பேர் எஸ்டியிலேருந்து ஸ்க்ராம்பிளர், ரோட்ஸ்டர் அண்ட் அட்வென்ச்சர் மணிக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. எல்லாருமே ஹாப்பி கஸ்டமர்ஸ். எங்கிட்டையும் பேசியிருக்காங்க ஃபோனில். ஒருவேளை நீங்கள் ஜாவா பாபர் 42 வாங்குற மாதிரி இருந்ததுன்னா மணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் லாங்கர் டியூரேஷன் டெஸ்ட் ட்ரைவ் வேணுனாலும் அவன்கிட்ட உரிமையாக கேளுங்க, கண்டிப்பாக தருவார். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பாய் மக்களே, பாய். ஹாவ் அ குட் டே. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாம் நம்மள தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. நம்ம பாட்டு வண்டி எடுத்துன்னு வந்துட்டோம். அவன் அள்ளு கிளம்பி நின்றுட்டு இருக்க போகிறான். டேய் தோப்பாடுறா, கணேஷ் நம்மளுக்கு முன்னாடி வந்துக்கிறான்.